Stretch your hands. Ready. அது நிறைய சாப்பிட்டவங்களால அசைய முடியாது. அது உண்மைதான். கரெக்டாக தானே? பழுக்காத வாட்டர் மில்லன். இது பழுக்காத வாட்டர் மில்லன். அப்படி இல்லைண்ணே, நீங்க இப்படி எல்லாம் குறைச்சி சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, ரெடி தானே எல்லாரும்? கொஞ்சம் அசைவம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாட்டர் மில்லன் ரெடி. கொஞ்சம் ரெடி. கொஞ்சம் அசையலாம். மெல்ல ரைட் லெஃப்ட். அன்பே இனிய சிறந்தது வேதம் தந்த கட்டளை அன்பால் இருபது நாகிடுவோம். வேதம் தந்த கட்டளை அன்பால் இருபது நாகிடுவோம். பிறரில் நன்கு செலுத்திடுவோம், அன்பால் இருபது நாகிடுவோம். பிறரில் நன்கு செலுத்திடுவோம், அன்பால் இருபது நாகிடுவோம். ஆட்டுக்குட்டி நான். ஓ, வித்தியாசமா இருக்கா?
கொஞ்சம் கொஞ்சம் அசையலாம், ப்ராப்ளம் இல்லைல்ல. எஸ், கொஞ்சம் இப்பதான் அசைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்டுக்குட்டினா இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினா போடு. ஆட்டுக்குட்டினா இயேசுவின் செல்ல ஆட்டுக்குட்டினா சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்லை. ஓ நான் நரிக்கும் பயமே இல்லை. சிங்கத்துக்கும் புலிக்கும் பயமே இல்லை. ஓ நான் நரிக்கும் பயமே இல்லை. சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்லை. கோலும் தடியும் என்னை தேற்றும். சிறுத்தைக்கும் கரடிக்கும் பயமே இல்லை. கோலும் தடியும். பாடலாமா? சத்தமா? கொஞ்சம் சத்தமா பாடுவோமா? ஆட்டுக்குட்டி பசும்புல் மேய்ச்சல் தந்திடுவார். காயங்கள் யாவும் கட்டிடுவார். பசும்புல் மேய்ச்சல் தந்திடுவார். காயங்கள் யாவை கட்டிடுவார். கூடவே தினமும் வந்திடுவார். இயேசு என்றும் காத்திடுவார். கூடவே தினமும் வந்திடுவார். இயேசு என்றும் காத்திடுவார். ஆட்டுக்குட்டினா சத்தமா எல்லாரும் ஆட்டுக்குட்டினா. ஆட்டுக்குட்டிங்கிறவங்க எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லும் போது ஈஸியா நம்முடைய மைண்ட்ல என்ன ஆகும், அது ஸ்டோர் ஆகும். சரிதானே? கொஞ்சம் சத்தமாவே சொல்லலாம். சொல்லுமா? இன்னைக்குள்ள நோக்கம் என்ன? செயல்களால் நிருபங்கள் ஆவோம். ஒருக்கா கூட சொல்லுங்க. இன்னைக்குள்ள தீம் என்ன? ஓகே, ஒரு ஈஸியான வசனம் அவங்க சொல்லி தருவாங்க, நம்ம கற்றுக்கொள்ளுங்க. ஓகே, 4:5 நற்செயல்களால் நிருபங்கள் ஆவோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எபேசியர் 2:10. நாங்கெல்லாம் நல்ல சிந்தனையுடையவர்கள். கரெக்ட் அண்ணே. கேம் சொல்லும்போது என்ன சொன்னோம்? யாரோட பலூன் எல்லாம் உடையலையோ அவங்களுக்கு எல்லாருமே வின்னர்னு சொன்னோம். கரெக்டா? நீங்க கொஞ்சம் கவனமா, யாருக்கு பலூனை யாருமே உடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்திருக்கலாம்? பாயிண்ட்ஸே எல்லாரும் வாங்கிருக்கலாம். கரெக்ட்? அப்போ நம்ம சிந்தையில கொஞ்சம் மாற்றம் வர வேண்டி இருக்குது. கரெக்ட்? நம்முடைய சிந்தையில மாற்றம் வந்தா செயல்ல தானா மாற்றம் வரும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம இந்த 3 பேருக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். சாங் நம்பர் 6. சத்தமா பாடிக்கொண்டு இந்த பாடலுக்கான ஆக்ஷனை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சின்ன சின்ன தம்பிகளே, செல்ல செல்ல தம்பிகளே, சிறுவன் தம்பி செய்திட்ட நல்ல செயலை பாருங்களே. சின்ன சின்ன தம்பிகளே, செல்ல செல்ல தம்பிகளே, சிறுவன் தம்பி செய்திட்ட நல்ல செயலை பாருங்களே. 5 அப்பம் 2 மீனும் வைத்திருந்தாரே, மகிழ்வுடனே இயேசுவிடமே கொடுத்து விட்டாரே. 5 அப்பம் 2 மீனும் வைத்திருந்தாரே, மகிழ்வுடனே இயேசுவிடமே கொடுத்து விட்டாரே. இயேசு அதை கையிலேந்தி ஆசீர்வதித்தாரே. 5000 மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தனரே. இயேசு அதை கையிலேந்தி ஆசீர்வதித்தாரே. 5000 மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தனரே. சின்ன சின்ன தம்பிகளே, செல்ல செல்ல தங்கைகளே,
அனைவருமே வயிறு உடைக்க உண்டு மகிழ்ந்தாரே 12 கூடையிலே மீதி எடுத்தனரே அனைவருமே வயிறு உடைக்க உண்டு மகிழ்ந்தனரே 12 கூடையிலே மீதி எடுத்தனரே தன்னை கொடுத்த சிறுவனை போல உன்னை கொடுப்பாயா வாழ்வி நீரே நீயும் செய்வாயா தன்னை கொடுத்த சிறுவனை போல உன்னை கொடுப்பாயா வாழ்வி நீரே நீயும் செய்வாயா இணைந்து சின்ன சின்ன தம்பிகளே செல்ல செல்ல தம்பிகளே சிறு தம்பி செய்தின்ற நல்ல செயலை பாருங்களே சின்ன சின்ன தம்பிகளே செல்ல செல்ல தம்பிகளே சிறு தம்பி செய்தின்ற நல்ல செயலை பாருங்களே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. யாராவது கொஞ்சம் தண்ணி தருவீங்களா? யாராவது கொஞ்சம் குடிக்க தண்ணி தருவீங்களா? ஐயோ, ஒருத்தரும் இல்லையா? ஐயோ, தண்ணி தண்ணி. தலைவர் வாழ்க, சூப்பர் சீனியர் தலைவர் வாழ்க, சூப்பர் சீனியர் சவுண்ட் போடுங்க. தலைவர் தலைவர். பாருங்க நீங்க இந்த சூப்பர் சீனியரை நம்பினா ஒண்ணு செய்ய முடியாது. மொத்தத்துல கேட்டா கூட கொஞ்சம் சொல்லியாவது சொல்லுவாப்ல. தலைவர் தண்ணி. எப்படி எப்படி என்னோட சொல்லுங்க சத்தமா. தலைவர் தண்ணி. தலைவர் யாரு? இப்பதான் மாநாடு மாநாடு மாதிரி இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு மாநாடு மேடை எல்லாம் எப்படி போட்டாச்சா? நல்லா போட்டாச்சு. ஆமா, ரொம்ப சிவப்பு கம்பளம் எல்லாம் போட்டு மாநாடு இன்னைக்கு பெரிய அமோக வரவேற்பா இருக்க போகுது. ஆமா ஆமா ஆமா. பாருங்க எல்லாருக்கும் முகத்துல இருக்கிற நாம சிரிப்பை பார்த்தாலே கட்டாயம் நமக்கு தான் ஓட்டு. நம்ம காசு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். கரெக்ட் தானே? செம்மியா காசு எல்லாம் கொடுத்தாலும் அந்த டீச்சர் காசு கொடுக்காத மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்கடா. சாப்பாடு சேர்த்து கொடுத்தோம். ஓ அப்படியா? ஓ லெக் பீஸ் வச்சு பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க. ஓஹோ, சரி பரவாயில்ல. தண்ணி. ஆமா, நம்ம பிரச்சாரத்துக்கு எதிர் பிரச்சாரமா யாரோ எங்கேயோ பண்ணது போல ஒரு சத்தம் கேட்குது. அது யாரு? தண்ணி. யாரு? தண்ணி. தண்ணியா? தண்ணி. இந்த பாட்டு எதுக்கு நம்ம மாநாட்டு மேடையில் வந்து பாடிச்சிருக்கோம்? சி, இது இந்த பாட்டியை பாருங்க. சி, இந்த மீட்டிங்ல இப்படி ஒரு வயசான இந்த பாட்டியை எழுப்பி விடப்பா. தண்ணி. பாடி பாடி பாடி. தண்ணி யாருக்கு தலைவரே? என்னது? நம்ம ஆட்சியில தண்ணி இல்லையா? ரொம்ப ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் வேண்டாம், உடம்புக்கு ஆகாது. நம்ம தடுக்கி விழுந்தா பைப் வச்சிருக்கோம். அண்ணாடுக்கு அண்ணாடுக்கு. ஆமா, தடுக்கி விழுந்தா எங்க ஆட்சியில ஒவ்வொரு தெருவுக்கு 4 பைப் வச்சு கொடுத்துருக்கோம். தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையா? பாட்டி தண்ணி. பாட்டி எம்மா தண்ணி. அதாவது இந்த ஓட்டு நேரத்துல மட்டும்தான் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லி சொல்லி முதுகெல்லாம் வலிக்குது. ஆமா, என்ன செய்யுது பாட்டி? இந்த பாட்டி ஓட்டு லிஸ்ட்ல பேர் உண்டா? கிடையாதுன்னா தண்ணி கொடுத்தா கொடுக்கலன்னு, ஓட்டு கிடைச்சா கிடைக்கலன்னு. இந்த பாட்டியை கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு இருக்கவே மட்டும் போதும். பாட்டி பாட்டி ஒண்ணு செய்வோம். இந்த மாநாட்டு மேடையில இருந்து கொஞ்சம் உருட்டி பக்கத்துல தள்ளி போட்டு பேரு. எம்மா, வயசான பாட்டினால ரொம்ப ரொம்ப நல்ல உருண்ட பாட்டியா தான் இருக்கா. சரி, நம்ம தொண்டர்கள்ட்ட சொல்லி டிஸ்போஸ் பண்ண சொல்லுவோம். தண்ணி. சார், கொஞ்ச நாளா ஒரு வீடியோவே எடுக்கல, சேனல்ல போடவும் முடியாது சார். தண்ணி. ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். என்ன இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டி இங்க தண்ணி குடிக்காம தவிச்சிட்டு இருக்காங்க மக்களே. இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க. கமெண்ட் இல்ல பண்ணுங்க மக்களே, உங்கள் உதவி இங்க வேணும். இங்க பாருங்க, மூஞ்சே பாருங்க, அப்ராணி போல் கிடைக்கிறாங்க மக்களே. இங்க பாருங்க. தண்ணி. தண்ணி வா, நம்ம ஆபீஸ்ல போய் முதல்ல இந்த வீடியோ போடுவோம். வா. தண்ணி. அசிஸ்டன்ட், சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணது அப்படி எனக்கே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்.
அசிஸ்டன்ட் இங்க பாரு, ஏதோ பாட்டி இருக்காங்க பாரு. என்னாச்சு பாருங்க அசிஸ்டன்ட். நில்லுங்க. ஐயோ, பல்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. மயக்க மாட்டோம். நீங்க முதல்ல தண்ணி எடுத்துவாங்க. தண்ணி கொஞ்சம் தலையில துணி. கொஞ்சம் பாட்டி 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 கொஞ்சம் எந்திரி. பாட்டி என்ன பாட்டி, வயசான காலத்துல இப்படி ரோட்ல வந்து மயங்கி விழுந்துருக்கீங்களா பாட்டி? வீட்டுல கொண்டு போட்டுட்டுமா உங்களை? ஏன் பாட்டி? யாருமே இல்லையா? பாத்தியா சிஸ்டர், யாருமே இல்லையா வீட்டுல? அவங்க வீட்டுல துறைச்சு விட்டாங்க. ஒண்ணு செய்யலாம் பாட்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படலாம். நீங்க எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல நீ தங்குங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே செய்யறேன். எல்லா மருத்துவ வசதியும் எங்க வீட்டுல வந்து செய்யற மாட்டேன் உங்களை. சரி அசிஸ்டன்ட், இந்த பைபிள் வா. அசிஸ்டன்ட் டேய், ஏசப்பா எல்லாருக்கும் நற்கிரியைகள் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்யற? வா, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம எல்லாத்தையும் நற்கிரியை தான் செய்யறோம். வாங்க பாட்டி, நீங்க எந்திரிங்க பாட்டி. வாங்க, உட்காருங்க பாட்டி, உட்காரு. பாட்டி மயக்கம் வந்துருக்காங்க. பசிக்கும். நீ என்னது வாங்கிட்டு எடுத்துட்டு பாட்டி என்ன வடச்சா பார்த்து ஐயோ பாட்டி இறந்துட்டாங்கடா. நான் எங்க வீட்டுல வந்து பாட்டியை காப்பாத்திடலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க எப்படி இறந்துட்டாங்க. சரி, இந்த பாட்டியை நம்ம வீட்டுல நம்ம குடும்ப கல்லறையில இந்த பாட்டிக்கு ஒரு நல்ல இடம், நல்ல ஒரு கல்லறை கட்டி இந்த பாட்டியை அடக்கம் பண்ணலாம். அன்பு தம்பிகளே, இது ஒரு குறுநாடகம் மட்டுமல்ல, நமது மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு மருத்துவரால் கைவிடப்பட்டு வழியோரத்திலே இருந்த ஒரு பெண்மணிக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டு அடக்கம் செய்வதற்கான இடமும் கொடுக்கப்பட்டது. இது எங்கோ நடந்த வரலாற்று உண்மை அல்ல, நமது குமரி மண்ணில் நடந்த ஒரு வரலாற்று உண்மை. அந்த மருத்துவர் இன்றும் இயேசு கிறிஸ்துவை நற்செயலால் காண்பிக்கும் நிருபமாய் செயல்படுகிறார். நீங்களும் நானும் நமது நற்செயல்களால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு காட்ட முன்வருவோமா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்பதை மறவாதிருப்போம்.